போட் பிராண்ட்லேருந்து வேவ் கால் 2 அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் தடவை தாங்க. முதல்ல பாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து வாட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சில வகையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வீடியோவோட இடையில சொல்கிறேன். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. வெளியே இருக்கிற இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாடல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப்போட வருது. இது போய் சார்ஜிங்காக ஒரு போகோ பின் கனெக்டர் கொடுக்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், போட் ப்ராடக்ட்ஸ் பற்றின கேட்லாக், ஒரு தேங்க்யூ கார்டு, வாரண்டி கார்டு, இது போக சில ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் மெட்டல் அப்படிங்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல் வருது. இது போக ரெகுலரான பிளாஸ்டிக் டைப்ஸோடையும் வருது. இந்த வாட்சுக்கு வந்து IP67 ரேட்டிங் இருக்கு. ஆனால் தண்ணி பட்டம் எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. மேலும் இந்த வாரம் வந்து மேக்னடைஸ் பண்ண காரணத்தினால டேரக்டாக ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ பேக் சைடில் உள்ள அந்த சென்சார்ல இருந்து ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். சார்ஜர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ நீங்க டேரக்டா பார்க்குற மாதிரி இந்த போகோ பின் கனெக்டரை வாட்சோட பேக் சைடு வச்சுக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கிடும். அது மூலமா சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வாட்சோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 5 நாள் வரையும் சிங்கிள் சார்ஜில் வந்து ஓடும். ஒரு ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 நாள் வந்து பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. அதுவே வாட்ச் கூட சிங்க் பண்ணாமல் யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கூட ஒரு 10 நாள் வரையும் வந்து பேட்டரி லைஃப் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ப்ளூடூத் 5.2 வெர்ஷனில் வந்து இந்த வாட்ச் இயங்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெர்ஷன் வாங்கும்போது நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கிற காரணத்தால் கரெக்டான ஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாட்சோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த வாட்சில் ஒரு 1.83 இன்ச்சுக்கான HD ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு 2.5D கர்வ் கிளாஸாக வருது. எட்ஜஸ் வந்து கொஞ்சம் கர்வாக இருக்குது. வழக்கமாக எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் பார்க்குற மாதிரி இந்த வாட்சில் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். டே டைமில் யூஸ் பண்ணும்போது ஓரளவு ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப பீக்கான பிரைட்னஸ் இல்லைனாலும் நமக்கு வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வாட்சை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, மேலும் இதில் என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மோல வாட்சோட செட்டிங்ஸ் ஆப்குள்ளே போய்க்கோங்க. அதில் லாஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் ஃபோனோட அந்த QR கோட் ஸ்கேனர் ஆப்பை வச்சு டேரெக்டாக ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா போட்லேருந்து கிறிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் ஓப்பன் ஆகும் ப்ளே ஸ்டோரில். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே போட்லேருந்து வேவ் கால் 2 அப்படிங்கிற இந்த வாட்சோட நேம் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்சோட ப்ளூடூத் சிக்னல் தெரியும். அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா வாட்ச் கூட பேர் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் கேட்குற பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் கிராண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். வாட்சோட சைடில் வந்து பார்க்குறதுக்கு க்ரௌன் இருந்த மாதிரி இருந்தாலும் அதில் வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன் தான். க்ரௌன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒன்றும் கிடையாது. ஹோம் ஸ்க்ரீனில் டாப்ல இருந்து பாட்டம் சீட் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அலாரம் வைக்கிறதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இன்னும் சில ஷார்ட்கட்ஸும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பிரைட்னஸ் செட் பண்ணலாம். அது போக செட்டிங்ஸ் மெனுக்குள்ளே டேரெக்டாக போகிறதுக்கு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா பல விதமான செட்டிங்ஸ் இருக்குது. குறிப்பாக வந்து வாட்ச் ஃபேஸஸ் வைக்கலாம். ஸோ குறிப்பிட்ட சில வகையான ப்ரீசெட்ஸ் உள்ளே கொடுத்துருந்தாலும் இந்த கிறிஸ்ட் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இது போக எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணி வைக்கலாம். மேலும் வாட்சோட ஹோம் ஸ்க்ரீனை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு டைம் எவ்வளோ பெருசாக தெரியணும், அது போக வந்து உங்கள் ஃபோட்டோ வைக்கணுமா வேண்டாமா, இது மாதிரி பல விதமான விஷயங்களை டேரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணலாம். தேவையான எலமெண்ட்ஸையும் உள்ளே ஆட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த போட்டோட கிறிஸ்ட் ஆப்பில் கொடுக்குறாங்க. இது பிடிக்கலைன்னா உங்களுக்கு 800க்கும் அதிகமான கிளாக் ஃபேஸஸ் உள்ளே கொடுக்குறாங்க. இந்த வாட்ச் ஃபேஸஸ் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல பார்க்கலாம். அது போக பல விதமான கேட்டகரிஸும் கொடுக்குறாங்க. தேவைக்கு அதிகமாக வந்து வாட்ச் ஃபேஸஸ் உள்ளே இருக்குது. ஸோ இது மாதிரியாக அட்ராக்டிவாக இந்த வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. மேலும் அடிஷனலாக பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ரிங் டோன் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. ஸோ வந்து என்ன டோன் வைக்கலாம் அப்படிங்கிற செட் பண்ணிக்க முடியும். அது மூலமாக கால்ஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். இது போக நமக்கு வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோடும் இருக்குது. ஸோ தேவைக்கு ஏற்ற டூ நாட் டிஸ்டர்ப் மோடு ஆன் பண்ணிக்கலாம். அது போக வைப்ரேஷன்ஸ் எவ்வளோக்கு இருக்கணும் அப்படிங்கிற செட் பண்ணி வைக்க முடியும். இது போக நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி செட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. மேலும் வாட்ச் ஃபேஸோட பாட்டம் சைட்லேருந்து டாப் சைட் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டேரெக்டாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து இந்த ஸ்கோர் வந்து சிங்க் ஆகி காட்டுற மாதிரி விஷயங்கள் வச்சிருக்காங்க. இது கிறிஸ்ட் ஆப்பில் போய் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுவே ரைட் சைடு பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ என்னென்ன ஆப்போட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து போட்டோட கிரைஸ்ட் ஆப்பில் போய் செலக்ட் பண்ணிக்கிட முடியும். நான் வாட்ஸ்அப் மட்டும் செலக்ட் பண்ணதுனால வாட்ஸ்அப்போட மெசேஜ் வருது. ஒருவேளை SMS அது போக வந்து இன்ஸ்டா மாதிரியான எல்லா விதமான ஆப்லேயும் வந்து நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கிடலாம். இது போக மேலும் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து மியூசிக் கண்ட்ரோல்ஸ் வருது. அதாவது உங்கள் ஃபோனில் வந்து என்ன மியூசிக் கேட்குறீங்களோ அதை டேரெக்டாக இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது போக ஸ்லீப் ட்ராக்கர் இருக்குது. உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் என்ன, நல்லா தூங்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறது இது மூலமாக பார்த்துக்கலாம். இது போக ஹார்ட் ரேட் கால்குலேட் பண்ணுற சென்சரும் இருக்குது. அதில் மெஷர் அப்படிங்கிற பட்டனை டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணி சொல்லும். ஸோ குறிப்பிட்ட ஒரு வெயிட்டிங் டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹார்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதே அதை காட்ட ஆரம்பிக்கும். இது போக பிளட் உள்ள ஆக்சிஜன் லெவல் கால்குலேட் பண்ணுறதுக்கு SpO2 சென்சார் இருக்குது. இதுவுமே வந்து நல்லா அக்யூரேட்டாக ஒர்க் ஆச்சு.
ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. டேரெக்டாக கால் லேக்ல இருந்தோ இல்லை கான்டாக்டில் இருந்தோ டேரெக்டாக சிங்கிள் டேப்லேயே வந்து டேப் பண்ணி கால்ஸ் வந்து பண்ண முடியும். அதுவும் வந்து 10 கான்டாக்ட் வரையும் டேரெக்டாக உங்கள் ஃபோன் புக்கில் சேவ் பண்ணி வைக்க முடியும். டயலர் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் குவாலிட்டியில் வந்து நல்லாவே இருந்துச்சு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிறதும் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு கிளியராகவே கேட்குது. இது போக பல விதமான ஸ்போர்ட்ஸ் மோடும் உள்ளே கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு ஸ்போர்ட் மோட ஆன் பண்ணுறதுக்கு டேட்டா டேப் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுத்துட்டீங்கனாலே அந்த மோடு வந்து ஆன் ஆயிடுது. அதில் உங்கள் ஒர்க் அவுட்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிங்க பல விதமான விஷயங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ எல்லாம் பண்ணிவிட்டு அதே டைமில் மியூசிக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து பண்ண முடியும். ஒர்க் அவுட்ஸ் மோட் மட்டும் இல்லாமல் இல்லை மேலும் பல விதமான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது. அதாவது எவ்வளோ டைமுக்கு வந்து நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற டைமை செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து லங்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து என்னென்ன ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம். அதுபோல் ஸ்டாப் வாட்ச் இருக்குது, டைமர் இருக்குது. அதாவது இது ஒரு கவுண்ட் டவுன் ஃபீச்சராக வருது. இது போக ஃபைண்ட் மை ஃபோன் ஃபீச்சரும் இருக்குது. அதாவது உங்கள் ஃபோன் வந்து வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது போக ஃப்ளாஷ் லைட், ஃபைண்ட் மை ஃபோன் மாதிரியே பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இதோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் தராங்க. இந்த போட்டோட வேவ் கால் 2 விலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நார்மலாக ஸ்டாப் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது 1399 அப்படிங்கிற விலையிலும், அதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 1599 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. ஒருவேளை இந்த வாட்ச் வாங்க நினைச்சீங்கன்னா பைலன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நீங்கள் இந்த போட்டோட வேவ் கால் 2 பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.